இன்றைக்கு 10வது படிக்க வைக்கிறார்கள், 12வது படிக்க வைக்கிறார்கள், மார்க்குக்கு பெருமை அடிக்கிறார்கள். இவங்க கொடுக்கிற அழுத்தத்துல முஸ்லிம் பிள்ளைகளே பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். உலக கல்வியின் மீது அவ்வளவு ஒரு ஆர்வம், அப்படியே அழுத்துறாங்க. ஆனால் மார்க்கத்தை பற்றியோ, குர்ஆனை பற்றியோ, ஹதீஸை பற்றியோ, மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை பற்றியோ, அதில் பெரியவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை பற்றியோ, தொழுகையை பற்றியோ, தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றியோ, சுன்னத்தை பின்பற்றுவதை பற்றியோ, மறுமைக்காக வாழ்வதை பற்றியோ எந்த அளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு இந்த சமூகம் முன்னேறும். இந்த சமூகத்தோடு சேர்த்து உங்களுடைய குடும்பம் முன்னேறும். உங்களுக்கான மதிப்பை அந்த பிள்ளை கொடுப்பான். நீங்கள் இறந்ததற்கு பின் உங்களை சுமப்பான். உங்களுக்காக உங்களுடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொண்டு தொழ வைப்பான். உங்களுக்காக குழியில் இறங்கி, உங்களுடைய கபருக்குள் இறங்கி உங்களை குழியில் வைப்பான். வெளியில் வந்து உங்களுக்காக துஆ கேட்பான். மகளோ மகனோ, படிக்காமலோ பொருளாதாரம் சம்பாதிக்காமலோ இல்லை, ஏதோ சில பேர் படிக்கிறார்கள், முன்னேறி வருகிறார்கள் என்றால் அந்த வருகின்ற சில பேரிடத்திலே மார்க்கத்தை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, மறுமையை பற்றியோ எண்ணமில்லாத தற்கொலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் தான் செல்வம் இருக்கிறது, ஆனால் பெற்றோர்களை கவனிப்பதில்லை. கல்வி இருக்கிறது, ஆனால் சமூகத்தை கவனிப்பதில்லை. அதிகாரம் இருக்கிறது, அதை சமூகத்துக்காக பயன்படுத்துவதில்லை. அதிகாரத்தை நோக்கிய பயணம் இருக்கிறது, ஆனால் அதில் மறுமைக்கான எண்ணம் இல்லை.